ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்பிஎன்பி ப்ராஜெக்டில் இந்த ப்ரைஸ் அனாலிசிஸில் நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த செலக்ட் பாக்ஸ்லேருந்து டேட்டாஸை ஃபில்ட்ரு பண்ணி நம்மளால் விஷுவலைசேஷன் பண்ணிக்க முடியும். இன்னும் இந்த ப்ராப்பர்ட்டி டைப்ஸை வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இது மூலிமா நிறைய டேட்டாஸை எப்படி நம்ம விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. அண்ட் ப்ரீவியஸ்லி இந்த ப்ராஜெக்ட் பற்றி நம்ம செவரல் வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் கண்டினியூ பண்ணிக்கிறம்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வாங்க ப்ராஜெக்ட்குள்ளே மூவ் பண்ணிடலாம். அண்ட் இப்போ நான் விஎஸ் கோட் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ விஎஸ் கோட் போயிட்டு என்னோட பைத்தன் ஃபைல்லே தான் நான் எங்கள் கோடிங் வந்து நான் ரைட் பண்ணுறேன். ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இதே கான்செப்ட் தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஸோ நல்லா பாருங்கள், இந்த கண்ட்ரியை ஃபில்ட்ரு பண்ணியிருக்கோம், அது டேட்டா ஃப்ரேமாக மாற்றிருக்கோம். ஆஃப்டர் ரூம் டைப்பை வந்து ஃபில்ட்ரு பண்ணியிருக்கோம். ரூம் டைப்பு ஃபில்ட்ரு பண்ணதுமே பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரி ஃபில்ட்ரு பண்ண இந்த டேட்டா ஃப்ரேமில் தான். ஸோ ரூம் டைப் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை டேட்டா ஃப்ரேமாக நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா ஃப்ரேமுக்கு ஒரு குரூப்பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை நம்ம இங்கே பார் சார்ட் போட்டு விஷுவலைசேஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதே கான்செப்ட் தான் நான் இப்போது வேறு டேட்டாவுக்கு பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேப் ப்ரைஸ் அனாலிசிஸில் வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே நம்ம அனலைஸ் பண்ண போகிறது ப்ரைஸ் அப்படின்றது தான். அண்ட் அதுக்குள்ளே நான் 2 காலம் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ காலம் 1, காலம் 2. காலம் 1 வந்து ஒரு விஷுவலைசேஷன் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் காலம் 2 அசைன் பண்ணிவிட்டு அடுத்த விஷுவலைசேஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ காலம் 2 மீன்ஸ் நத்திங் பட் இப்போது இது லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, சொல்லப்போனால் இது வந்து 2 காலமாக பிரிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட் காலம். அண்ட் இங்கே ஒயிட் எம்டி பேஜ் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் காலம். ஸோ இப்போ இந்த செகண்ட் காலமில் தான் நம்ம இங்கே ஒரு விஷுவலைசேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் விஎஸ் கோட் போய்கிட்டு கர்சர் இங்கே வச்சிடுறேன். அண்ட் 2 டைம் என்ட்ரு கொடுத்துட்டு ஒரு பேக் அடிச்சிடுறேன். ஸோ இண்டென்டேஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். பாருங்கள், வித் காலம் 1 அப்படின்றதுல தான் இருக்குது. நான் இப்போ ஏதோ வித் காலம் 2 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். வித் காலம் 2. காலம் 2ல் என்ன நடக்கணும் அப்படின்னா, நான் இந்த டேட்டா ஃப்ரேம் 2 இருக்குது பார்த்தீங்களா, என்னோட ஃபில்ட்ரு பண்ண டேட்டா, இந்த ஃபில்ட்ரு பண்ண டேட்டாவை நான் இப்போது அனலைஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, எதை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டைப்பை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இப்போது டேட்டா ஃப்ரேம் 2 வந்து ரூம் டைப்பை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ராப்பர்ட்டி டைப்பை குரூப் பண்ணியிருப்போம். இப்போது நான் இந்த டேட்டா ஃப்ரேம் 2ல் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி டைப்பை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் செவரல் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸை வந்து நான் குரூப் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ அதான் கான்செப்ட். இப்போ நான் என்ட்ரு அடிச்சுக்கிறேன். என்ட்ரு அடிச்சுட்டு ப்ராப்பர்ட்டி டைப் அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஷார்ட் ஃபார்மில் ப்ராப்பர் _ ty equal to st.selectBox of அதுக்குள்ள select the property type அப்படின்ற ஒரு லேபிள், property _ type. ஓகேங்களா, ஸோ இப்படி ஒரு லேபிள் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த டேட்டா ஃப்ரேம் 2, ஓகேங்களா, ப்ராப்பர்ட்டி டைப் ரூம் டைப் ஃபில்ட்ரு பண்ணியிருக்கக்கூடிய இந்த டேட்டா ஃப்ரேம் 2 வந்து இங்கே நான் அசைன் பண்ணுறேன். df2 அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி டைப்போட யூனிக் டேட்டாஸ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஸ்பெல்லிங் வந்து எனக்கு தெரியும், வேறு நான் கான்ஃபிடென்ட்டாக கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட டேட்டா ஃப்ரேமில் ஸ்பெல்லிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு கொடுங்க. ஓகேங்களா, ஸோ ப்ராப்பர்ட்டி _ டைப். ஓகேங்களா, ஸோ இதுதான் ப்ராப்பர் ஸ்பெல்லிங் இன் மை CSV ஃபைல். உங்களோட CSV ஃபைல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு கொடுங்க. ஆஃப்டர் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூனிக் அப்படின்றத நான் சூஸ் பண்ணுறேன். பிகாஸ் யூனிக் டேட்டாஸ் தான் நம்ம சூஸ் பண்ணி எடுக்க போகிறோம். .unique of அப்படி நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ஃபைலை வந்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு இங்கே நான் ஆல்வேஸ் ரீரன் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு டைமும் நான் ரீரன் பண்ணாமல். ஸோ ஆல்வேஸ் ரீரன் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா எனக்கு செலக்ட் தி ப்ராப்பர்ட்டி டைப் அப்படின்ற ஒரு செலக்ட் பாக்ஸ் வந்து வந்துருச்சு. அதுக்குள்ளே ப்ராப்பர்ட்டி டைப்போட லிஸ்ட்டுமே எனக்கு இங்கே கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து ஒரு விஷுவலைசேஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி டைப்பை குரூப் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ப்ராப்பர்ட்டி டைப்பை நல்லா செலக்டிவும் பண்ணிக்க முடியுது. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் சம் கைண்ட் ஆஃப் விஷுவலைசேஷன் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதனால் விஎஸ் கோட் போய்க்கிறேன். விஎஸ் கோட் போயிட்டு இந்த லைனில்
ப்ராப்பரான இண்டென்டேஷனில் வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் டேட்டா ஃப்ரேமை ஃபில்ட்ரு பண்ணணும். எதை ஃபில்ட்ரு பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டைப்பு தான். ஸோ இங்கே டேட்டா ஃப்ரேம் 2 அப்படின்றத அங்கே நான் அசைன் பண்ணியிருக்கேன். சேம் இதே கான்செப்ட் நான் காப்பி கூட பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறேன். காப்பி அண்ட் கீழே போயிட்டு பேஸ்ட். ஓகேங்களா, கரெக்டான இண்டென்டேஷனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ டேட்டா ஃப்ரேம் 2 அப்படின்றதுக்கு பதிலாக இந்த இடத்துல டேட்டா ஃப்ரேம் 3 அப்படின்ற வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு கீழே அதுக்குள்ளே வந்து டேட்டா ஃப்ரேம் 1 அப்படின்ட்டுருக்கு. அதுக்கு பதிலாக நான் டேட்டா ஃப்ரேம் 2 அண்ட் இங்கேயுமே நான் டேட்டா ஃப்ரேம் 2 கொடுத்துக்கிறேன். ரூம் டைப் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி இங்கே கொடுத்துருந்தது. இதுக்குள்ளே நான் ப்ராப்பர்ட்டி டைப் அப்படின்றத ஃபில்டர் பண்ண போகிறேன். அதனால் ப்ராப்பர்ட்டி டைப் அப்படின்ற இங்கே நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுங்க. ஸோ இந்த இடத்துல கொடுக்குறது வந்து கொடுக்காதீங்க. இது வந்து நம்ம கொடுத்தது. இந்த டேட்டா ஃப்ரேம்குள்ளே என்ன காலம் நேம் இருக்கோ அந்த காலம் நேமே எக்ஸாக்டாக கொடுங்க. அப்பர் கேஸ் லோயர் கேஸ் மாறாமல். ஸோ அப்போ தான் ஒர்க் ஆகும். ஸோ காப்பி பண்ணிக்கிறேன். ரூம் டைப் பதிலாக ப்ராப்பர்ட்டி டைப் கொடுத்துட்றேன். ஈக்குவல் டு இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கக்கூடிய இந்த செலக்ட் பாக்ஸ் மூலிமா செலக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி டைப் அப்படின்ற இந்த வேரியபிளை காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ இது மூலிமா என்னால் ப்ராப்பர்ட்டி டைப்பை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை DF3 அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அந்த டேட்டா ஃப்ரேமை DF3 அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த DF3 அப்படின்றது வந்து இண்டெக்ஸ் வழி கண்டிப்பாக மாறி இருக்கும். ஸோ இந்த இடத்துல இங்கேயும் DF3 டாட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்றது ரீசெட் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு பழைய இண்டெக்ஸ் வந்து ட்ராப் பண்ண சொல்லியிருக்கு. அண்ட் இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுக்க சொல்லியிருக்கு. ஓகேங்களா, இதை நம்ம செக் பண்ணி பார்க்குறது நம்ம நோட் புக் ஃபைலில் கொண்டு போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு டேட்டா கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு ஆஃப்டர் நம்ம யூஐக்கு வந்து மூவ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கோடு வந்து அப்படி நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு IPYNV போய்க்கிறேன். நான் பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேம்லாம் நான் ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்கேன். ஸோ மற்ற ஃபைல்ஸுமே நான் ரன் பண்ணிடுறேன். DF அண்ட் DF1 DF2 எனக்கு இங்கே ஆல்ரெடி கிடச்சிருக்கும். நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ DF பார் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அதே விஜுவலைசேஷன் அதே டேட்டா ஃப்ரேம் தான். இப்போ அடுத்த செல்லில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ காப்பி பண்ண கூட பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இண்டென்டேஷன் வந்து தப்பாக இருக்குது. Ctrl+A ஷிஃப்ட் டேப் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பேக் சைடு வந்து மூவ் ஆகிடும். இதில் ப்ராப்பர்ட்டி டைப் அப்படின்றதுக்கு பதிலாக நான் இதில் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி டைப்பை காப்பி பண்ணிக்கிறேன். நான் இதில் அப்பார்ட்மெண்ட் அப்படின்றத காப்பி பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இதில் போய்ட்டு அந்த டேட்டாவை நான் பாஸ் பண்ணுறேன். அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ப்ராப்பர்ட்டி டைப் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் எதுவோ அதோட டேட்டா மட்டும் ஃபில்டர் ஆகிட்டு எனக்கு இங்கே கிடச்சிடும். ஓகேங்களா, அண்ட் இதில் இப்போ நான் ரன் பண்ணிவிட்டு கீழே போய்ட்டு DF3 மட்டும் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ட்ரிமே ஃபில்டர் ஆகிருக்கக்கூடிய டேட்டா, ரூம் டைப் ஃபில்டர் ஆகிருக்கக்கூடிய டேட்டா அண்ட் ஆல்சோ இந்த ப்ராப்பர்ட்டி டைப்மேவும் இப்போது அப்பார்ட்மெண்ட் என்னவோ அது மட்டும்தான் எனக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா, இதில் எனக்கு இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து ஸோ 107 வரைக்கும் ப்ராப்பராக கிடச்சிருச்சு. ஓகேங்களா, பிகாஸ் இங்கே நம்ம ரீசெட் _ இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ அதனால தான் எனக்கு இங்கே ப்ராப்பராக கிடச்சிருச்சு. ஓகேங்களா, இப்போது இந்த டேட்டா ஃப்ரேமை நான் குரூப் பண்ண போகிறேன். எந்த டேட்டாவை பேஸ் பண்ணி குரூப் பண்ண போகிறேன் அப்படின்னா ஹோஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்ற ஒரு டேட்டா வச்சு தான் நான் இங்கே குரூப் பண்ண போகிறேன். ஸோ அதுவுமே ஒரு கேட்டகரிக்கல் டேட்டா தான். ஸோ இந்த இடத்துல ஹோஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நான் பேஸ் பண்ணி குரூப் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு DF3 டாட் group by ஆஃப் அந்த ஹோஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்றத கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இது மூலிமா நான் என்னென்ன விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் 2 விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறேன். ஸோ 2 டைம் நான் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் என்னென்ன டேட்டாவை சூஸ் பண்ணிக்கிறதுக்கு, செகண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் மல்டிபிள் டேட்டாஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறதுக்கு, மல்டிபிள் காலம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இதுக்குள்ளே நான் அனலைஸ் பண்ண போகிறது as usual நம்ம வந்து ப்ரைஸ் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரைஸ் வந்து நாங்கள் கொடுத்துக்கிறேன். ப்ரைஸ் PRIC ஆஃப்டர் கமா அண்ட் பெட்ரூம்ஸ் அப்படின்றதையுமே நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பெட்ரூம்ஸ். ஓகேங்களா, ஸோ
டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ப்ரைஸ் என்ன அண்ட் டோட்டல் பெட்ரூம்ஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து டாட் சம் ஆஃப், பிகாஸ் நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் டோட்டல் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ சம் ஆஃப் கொடுத்தா தான் எனக்கு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ப்ரைஸ் வரும் அண்ட் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டோட்டல் ஆஃப் பெட்ரூம்ஸுமே எனக்கு இங்கே கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேபிள் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? டேட்டா ஃப்ரேம் கிடைக்குது. இதில் ஹோஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூவாக இருக்குது. இதை நான் வந்து ஒரு காலமாக அசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டேட்டாவை இந்த குரூப் பை ஃபங்க்ஷனை நான் ஒரு வேரியபிளில் கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து பை சார்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாஸ் தான் இருக்குது இந்த ஹோஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்றதுல. ஸோ இதுக்கு பை சார்ட் போட்டோம் அப்படின்னா விஷுவலைசேஷன் நல்லாயிருக்கும் பார்க்க. அதனால df_py ஈக்குவல் டு அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போது கீழே போய்ட்டு df_py கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன்னா எனக்கு அதே டேட்டா தான் கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் ரீசெட் இண்டெக்ஸ் வந்து கொடுத்துட்றேன். ஸோ டாட் reset underscore index of இந்த இண்டெக்ஸ் தான் எனக்கு மாறணும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணா மாறிடும். அண்ட் இது வந்து ஆக்சுவலாக உண்மையிலே மாறி இருக்காது. உண்மையிலே மாறணும் அப்படின்றதுக்கு இன்ப்ளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுக்கணும். இன்ப்ளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்துட்டு நான் ரன் பண்ணிட்டேன்னா df_py வந்து எனக்கு இங்கே கிடச்சிடும். ஸோ காப்பி பண்ணிக்கிட்டு கீழே போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன் அண்ட் ரன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே கிடச்சிருச்சு. ஸோ இந்த டேட்டாவை தான் நம்ம இப்போ விஷுவலைசேஷனுக்கு கொண்டு போக போகிறோம். ஸோ அதனால் இந்த கோட் வந்து நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோடய பைத்தன் ஃபைல் மூவ் பண்ணிக்கிட்டு இந்த லைனுக்கு கீழே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட். ஓகேங்களா? ஸோ இண்டென்டேஷன் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ டேப் 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 ஃபைன். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த df_py அப்படின்றத என்னோடய டேட்டா. இதுக்கு வந்து நான் பை சார்ட் ட்ரா பண்ணணும். ஸோ பை சார்ட் வந்து எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். pic_py ஈக்குவல் டு px அப்படின்றது நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய plotly பேக்கேஜ் டாட் பை சார்ட்டுக்கு pie பை ஆஃப் அதுக்குள்ளே நம்மளோட டேட்டா ஃப்ரேமை பாஸ் பண்ண போகிறேன். df_py அப்படின்ற நம்மளோட டேட்டா ஃப்ரேமை பாஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா கமா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நேம்ஸ். ஓகேங்களா? நேம்ஸ் அப்படின்றது ஒரு கேட்டகரிக்கல் காலம். நான் சொல்லவே தேவையில்லை, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே இதுதான் நமக்கு கேட்டகரிக்கல் காலம். இந்த ஹோஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம் அப்படின்றது தான் கேட்டகரிக்கல் காலம். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அது மேலே போயிட்டு அதை நான் டபுள் கோட்ஸில் பேஸ்ட். ஓகேங்களா? பைத்தன் ஃபைலில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வேல்யூவை நம்ம எதை அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கொடுக்கணும். கமா ஸ்பேஸ் வேல்யூஸ் VALUES வேல்யூஸை எதை அனலைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா as usual ப்ரைஸே தான். ஓகேங்களா? ப்ரைஸ். ஓகேங்களா? ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ்க்கு அப்புறமா கமா கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு இதை நம்ம விஷுவலைசேஷன் பண்ணி பார்த்துலாம். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? Ctrl+Z. ஓகே, கமா எடுத்துட்டேன். ஸோ இது மட்டும் நான் கொடுத்துட்டு இப்போ நான் விஷுவலுக்கு கொண்டு போகிறேன். ஃபைலை வந்து இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். Ctrl+S சேவ் பண்ணிவிட்டு இங்கே எனக்கு வந்திருக்கணும், இன்னும் வரல. ஏன் அப்படின்னா இதை வந்து நான் பிளாட்லியில் வந்து இன்னும் கொடுக்கல. ஸ்ட்ரீம்லைட்டில் இருக்கக்கூடிய பிளாட்லி சார்ட்டில் வந்து நான் கொடுக்கல. அதை நான் கொடுத்துட்டு வந்து நான் வியூ பண்ணி பார்க்குறேன். ஸோ ஒரு என்ட்ரு அடிச்சுட்டு pic_py அப்படின்றத st.plotly chart of pic_py. ஓகேங்களா? இதை நான் கொடுத்துட்றேன். இப்பயுமே நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அங்கே ரெஃப்ரெஷ் ஆகிருக்கணும். பாருங்கள், எனக்கு ரெஃப்ரெஷ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இவங்க பாருங்கள், நாட் ஸ்பெசிஃபைட் வித் இன் அ டே அப்படின்ற டேட்டா வந்து எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஹாஸ்டல் நான் சூஸ் பண்ணியிருக்கும் போது, இதுவே நான் அப்பார்ட்மெண்ட் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாஸ். அண்ட் ஹவுஸ் அப்படின்றது சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாஸ். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் தி அந்த சூஸ் பண்ணிக்கக்கூடிய
ப்ராப்பர்ட்டி டைப்பை பொறுத்து இது மாறும். ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வேறு கண்ட்ரி சூஸ் பண்ணேன்னா இந்த 2 டேட்டாவுமே சேஞ்ச் ஆகும். டைனமிக்காக சேஞ்ச் ஆகக்கூடியது. இப்போ போர்ச்சுகலில் இருக்குது. ஸோ நான் ஸ்பெயின் மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு ஸ்பெயினுக்கு உண்டான டேட்டா கிடைக்கும். அண்ட் ஆஃப்டர் துருக்கி சூஸ் பண்ணேன்னா துருக்கிக்கு உண்டான டேட்டா. இப்போ நம்ம ப்ரைவேட் ரூம் இருக்குது. ப்ரைவேட் ரூம் எடுத்து என்ட்ரி ஹோம் அண்ட் அப்பார்ட்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு உண்டான டேட்டா. ஸோ டைனமிக்காக சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் இன்னும் கொஞ்சம் விஷயங்களை ஆட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா போய்கிட்டு ஹோஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம் கொடுத்தாச்சு, ப்ரைஸ் கொடுத்தாச்சு. இன்னும் அந்த டேபிளில் இருக்கக்கூடியது என்னென்னா பெட்ரூம்ஸ் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூம்ஸ்மேவும் நான் அனலைஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளேயே நான் வேல்யூஸ் வந்து நான் அசைன் பண்ணுறேன். காமா ஒரு என்ட்ரு அடிச்சுட்டு ஓவர் டேட்டா அப்படின்றத பாஸ் பண்ணுறேன். ஓவர் டேட்டா ஈக்குவல் டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில், ஸ்கொயர் ப்ராக்கெட் இஸ் நாட் மஸ்ட்லி நீடட், ஸோ கொடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது, தப்பு கிடையாது. அதுக்குள்ளே வந்து பெட்ரூம்ஸ் அப்படின்றத நான் கொடுத்துறேன். ஸோ பெட்ரூம்ஸ் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும். ஸோ பெட்ரூம்ஸ் அப்படின்றத காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு நான் பேஸ்ட். ஓகேங்களா? ஆஃப்டர் கமா கொடுத்துட்டு ஓகே ஃபைன். இதை மட்டும் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். சேவ் பண்ணிக்கிறேன் ஃபைலை. அண்ட் இங்கே போய்ட்டு கர்சர் வச்சேன் அப்படின்னா இந்த கர்சரில் தெரியும் உங்களுக்கு போஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம், ப்ரைஸ் அண்ட் பெட்ரூம்ஸ் அப்படின்ற 3 விஷயம் வந்திருக்கும். முன்னாடி வந்து இந்த பெட்ரூம்ஸ் வந்து வந்திருக்காது. ஓகேங்களா? இப்போ கர்சர் வச்சேன் அப்படின்னா எனக்கு அந்த டேட்டா வந்து அங்கே ஷோ ஆகுது. அண்ட் இப்போ நான் கோடிங் போய்க்கிறேன். கோடிங் போய்ட்டு நான் இப்போ கலர் வந்து வேறு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ கலர் கமா color discrete sequence equal to px dot colors dot sequential dot. இதில் வந்து மல்டிபிள் கலர்ஸ் இருக்கும். நான் இதில் வந்து ப்ளூவும் பர்பிளும் கலர் சேர்ந்த ஒரு கலர் வந்து நான் ரிவர்ஸில் வந்து கொடுத்துக்கிறேன். ப்ளூ பர்பிளோட ரிவர்ஸ் BUR. கலர்ஸ் வந்து நீங்கள் என்ன கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால. ஸோ சேவ் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் நமக்கு எப்படி அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரியான ஒரு கலர் வந்து கிடச்சிருக்கு. ஆஃப்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமா கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு அடிச்சுட்டு மற்ற விஷயங்கள் இந்த சார்ட்டுக்கு வந்து ஒரு டைட்டில் வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எப்படி நம்ம ப்ரைஸ் ஃபார் ப்ராப்பர்ட்டி டைப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோமோ எந்ததுக்குமே நம்ம ஒரு டைட்டில் வந்து கொடுத்துடலாம். ஸோ டைட்டில் ஈக்குவல் டு ஸோ ப்ரைஸ் கேப்ஸில் கொடுத்துக்கிறேன் எல்லாமேவும். டிஃபரன்ஸ் பேஸ்ட் ஆன் போஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம். ஓகேங்களா? ஆஃப்டர் அகைன் ஒரு கமா ஒரு என்ட்ரு அடிச்சிட்டேன். இப்போ நான் அந்த பை சார்ட்டோட சைஸ் வந்து நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ வித் ஈக்குவல் டு ஒரு 600 நான் வச்சுக்கிறேன். கமா ஹைட் ஈக்குவல் டு ஒரு 500 நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சேவ் அண்ட் அங்கே போயிட்டு ஓகே இது எனக்கு கரெக்டாக இருக்கும். ஃபைன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த விஷுவல் வந்து கொஞ்சம் கீழே இருக்குது, இந்த விஷுவல் கொஞ்சம் மேலே இருக்குது. எனக்கு இந்த வியூ வந்து பார்க்குறதுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த செலக்ட் பாக்ஸை வந்து கொஞ்சம் கீழே தள்ளி விட்டு வச்சுக்கிறேன். ஓகே இந்த செலக்ட் பாக்ஸும் சேமாக வர்ற மாதிரி நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வியூ நல்லாயிருக்கும். அதனால் இங்கே கோடிங் போயிட்டு ஸோ இந்த காலம் 2ல் தான் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு கீழேயும் ஒரு 4 or 5 டைம்ஸ் வந்து st.right அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். st.right ஆஃப் டபுள் கோட்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நான் ரைட் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கே உங்களுக்கு ரெஃப்ளெக்ஷன் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகன்ருக்கும், மேலேருந்து கீழே வந்து கொஞ்சம் நகன்ருக்கும். அதாவது இந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து எழுதியிருக்கேன் அப்படின்றதான் மீனிங் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இதை நான் ஒரு 4 or 5 டைம்ஸ் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட் 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 அகைன் பேஸ்ட். ஓகே இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு போனேன் அப்படின்னா இப்போ பாருங்கள்
ஒரு அப்படி 5 டைம்ஸ் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் கீழே வந்துச்சு. இன்னும் கூட கொஞ்சம் கீழே கொண்டு வரலாம். கொடுத்து பார்ப்போம். பேஸ்ட் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு ரொம்ப கீழே போயிடுச்சு. ஸோ கடைசியாக இருக்கக்கூடியதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். Ctrl+Z சேவ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மேலே போயிடுச்சு. ஓகேங்களா, முன்னாடி இருந்ததை விட இப்போது இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ எனக்கு இந்த விஷுவல் இப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா. அண்ட் இதுக்கப்புறமும் நம்ம விஜுவலைசேஷன் க்ரியேட் பண்ணுவோம். இந்த ஹோஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைமை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிற மாதிரி. ஓகேங்களா, அந்த நாட் ஸ்பெசிஃபைடு வித்தின் ஹவர் வித்தின் டே இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணிவிட்டு அப்படி சூஸ் பண்ண டேட்டாஸில் இருந்து மினிமம் நைட்ஸ் மேக்ஸிமம் நைட்ஸ், ஸோ உங்களுக்கு காமிக்கிற டேட்டா ஃப்ரேம் கூட. ஸோ IPYNB ஃபைல். ஸோ இதுலேயே கூட காமிக்கிறேன். மினிமம் நைட்ஸ் மேக்ஸிமம் நைட்ஸ் அந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கே பாருங்கள், மினிமம் நைட்ஸ் மேக்ஸிமம் நைட்ஸ் அண்ட் ப்ரைஸ். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதாவது டைனமிக்காக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி அந்த ஹேரார்க்கியை பொறுத்து நம்ம இங்கே டேட்டாஸ் வந்து ஃபில்டர் பண்ணி அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியான விஷுவலைசேஷன்ஸ், டைனமிக்காக சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷுவலைசேஷன்ஸ், மினிமம் நைட்ஸ் மேக்ஸிமம் நைட்ஸ் ப்ரைஸ் எல்லாமே எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் சொன்ன டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் சொன்ன டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சப்போஸ் புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கூட படிக்கிற பசங்க பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மூலிமா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்டை நீங்கள் சீக்கிரமாகவும் அண்ட் தெளிவாகவே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அண்ட் ரியலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.